ஒரு அரசரை பொறுத்த வரைக்கும் காலியான தட்டு தான் செல்வம் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? இந்த கதையில் அப்படி தான் சொல்லுவாங்க. ஃபுல்லாக கேளுங்க. ஒரு அரசரும் அமைச்சரும் இருந்திருக்காங்க. அப்போ அந்த அரசர் ஒரு நாள் அமைச்சர்கிட்ட கேட்டிருக்காரு, நான் இந்த நாட்டை பல வருஷமாக ஆட்சி செஞ்சிட்ருக்கேன். செல்வம், பேர், புகழ் எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஆனால் எப்போ ஒரு மனுஷன் உண்மையிலே ஒரு சிறந்த மகானாவான் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கான பதிலை உங்களுக்கு நான் செயலாகவே செஞ்சு காட்டுறேன். நாளைக்கு அமைச்சர்கள், முக்கியஸ்தர்கள் எல்லாரையுமே நம்ம அரண்மனைக்கு விருந்துக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ விருந்தில் எல்லாரும் ஆர்வமாக இலையை திறந்து பார்த்தா உள்ள வெறும் காலி தட்டு தான் இருக்குது. உடனே அரசர் கேட்குறாரு, அமைச்சரே என்ன இதெல்லாம் சாப்பாடு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அமைச்சர் சொல்லுவார், இந்த தட்டை இப்போ நீங்கள் நிரப்பணும், ஆனால் பொருட்கள் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே இருந்த சிறந்த அமைச்சர்கள் மற்றும் அரசர்கள் எல்லாருமே, நான் வீரமானவன், இவ்வளோ போரில் வின் பண்ணியிருக்கேன், இவ்வளோ செல்வங்கள் என்கிட்ட இருக்குது, என்னோட வீரத்தை இந்த ஊரில் யாராலையும் அடிச்சுக்க முடியாது, இவ்வளோ செல்வம் என்கிட்ட இருக்குது, இவ்வளோ மக்கள் எனக்கு ஆதரவாக இருக்காங்கன்னு சொல்லி வரிசையாக சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ சரின்னு சொல்லி அரசரும் ஒவ்வொன்றா பார்த்துட்டே வராரு. அதுக்கப்புறம் நம்மளோட புத்திசாலி மந்திரி இருக்கார்ல, அதாவது இந்த விஷயத்த செய்ய வச்சார்ல, அந்த மந்திரியோட தட்டை திறந்து பார்க்குறாரு. அதில் அவரும் ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு பார்த்தா அவர் எதுவுமே சொல்லலை, காலியான தட்டாக வச்சுருக்காரு. அப்போ அரசர் கேட்குறாரு, என்ன வெறும் காலி தட்டாக இருக்குது அப்படின்னு. இந்த காலி தட்டு தான் என்னோட திறமை அப்படின்னு சொல்கிறாரு அமைச்சர். அரசருக்கு ஒன்றுமே புரியல. என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நிரம்பிய தட்டு ஒருத்தனை என்றைக்குமே மகானாக்காத அரசரே. அகம்பாவம், பேராசை, கோபம், கெட்ட எண்ணங்கள் இது எல்லாத்தையுமே ஒரு மனுஷன் காலியாக வச்சுருக்கணும் தன்னோட மனசில். அப்படி காலியான தட்டோடு இருக்கிறவன் தான் உண்மையான மகான். செல்வம் இருக்கிறவனோ வீரம் இருக்கிறவனோ உண்மையான மகான் கிடையாது. அந்த தட்டில் நம்ம எவ்வளோ விஷயத்தை வச்சு நிறச்சி வைக்கிறோன்றதில் மகானான்னு முடிவு பண்ண முடியாது. ஒரு மனுஷன் செய்யக்கூடாத விஷயங்கள் எல்லாத்தையுமே தன்னோட மனசில் காலியாக வச்சுருக்கான் அப்படின்னா தான் அவன் உண்மையான மகான். இப்போ இந்த காலியான தட்டு தான் என்னை மகானாக்கியிருக்கு, நீங்கள் எனக்கு பரிசு கொடுக்கணும்னு அந்த அமைச்சர் சொல்லியிருக்காரு. அரசரும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, புத்திசாலி அமைச்சருக்கு கொடுக்காம இருக்க முடியுமா?